Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Schrödinger டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 16 மார்க் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வெறும் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸில் கூட கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேள்வியில் இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் டெரிவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபுல் டெரிவேஷனை தமிழில் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு இங்கிலீஷுமே இருக்காது. ஸோ டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வேணால் இங்கிலீஷில் இருக்கலாம். ஸோ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை கொண்டு போகிறோம், எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேர் நாங்கள் பார்க்குறது என்ன பேப்பர் கரெக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெறும் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நடுவில் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் கூட எதுவுமே இல்லாமல் இருக்குது. பட் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதேமாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நோட்ஸ்லேயே இந்த இதுலேயே நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு, இந்த லெக்சர் வீடியோவில் நான் கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதேமாரி ஒரு 3 லைனுக்கு இதேமாரி எழுத கற்றுக்குங்க. ஸோ கன்சிடர் a wave associated with the moving particles. ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். let x, y, z be the coordinates of the particles and psi. ஓகேவா? ஸோ and psi is the wave function for de Broglie waves at any given instant of time t. ஓகேவா? ஸோ and then diagram. ஓகேவா? ஸோ இதேமாரி ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸோ 3 ஆக்சிஸ். ஸோ பாருங்கள், ஸோ பார்ட்டிக்கல் அசோசியேட்டட் வித் வேவ் அசோசியேட்டட் வித் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளாசிக்கல். ஓகேவா? ஸோ த கிளாசிக்கல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் வேவ். ஸோ இப்போ வாட் இஸ் த கிளாசிக்கல் டிஃப்ரென்ஷியல் வேவ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் plus dou square psi divided by dou y square plus dou square psi divided by dou z square is equal to 1 by v square over dou square psi divided by dou t square. So this is the classical differential wave equation for 3D. Okay va? So for 3D. Okay va? So 3D க்கு differential equation வந்து இந்த equation தான். இப்போ நம்ம டீலிங் பண்ண போகிறது எல்லாமே வந்து 1Dல தான் டீலிங் பண்ண போகிறோம். அப்போ this equation is reduced. ஓகேவா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் ரிடியூஸ்ட். 1D ஆர் 3Dலேயே கூட நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் ரிடியூஸ்ட். ஓகேவா? ஸோ என்ன ஆகும்? ஸோ டெல் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 1 by v ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை டிவைட் பை டோ டி ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும் உங்களுக்கு. அப்போ வாட் இஸ் திஸ் டெல்? ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் டெல்? ஸோ டெல் இஸ் நத்திங் பட் ஸோ டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் plus dou square divided by dou y square plus dou square divided by dou z square. Okay va? So this is the Laplacian operator. Okay va? Laplacian operator. So this del is nothing but dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square is a Laplacian operator. So முடிஞ்சிருச்சா? So இப்போ this is our first equations. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் நம்ம. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஈக்குவேஷன்ஸ்? அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கடைசியாக பார்த்த ஈக்குவேஷன். டெல் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 1 by v ஸ்கொயர் dou square psi by dou t square. ஸோ இதை பார்க்க செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருக்கிறது அப்படின்னால ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஈக்குவேஷன். psi naught of x, y, z, t is equal to psi naught of x, y, z e power minus I omega t. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இல்லை. ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஸோ நாட் திஸ் psi, திஸ் இஸ் psi. ஓகேவா? ஸோ அப்போ psi இஸ் ஈக்குவல் டு psi naught e power minus I omega t. psi is equal to psi naught e power minus I omega t. ஸோ அப்படின்னு நம்ம எழுதிடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாசிக்கல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதில் அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ அப்போ வாட் இஸ் திஸ்? psi naught x, y, z. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ்? ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ்? Here psi naught xyz is a function of xyz only, which is the amplitude at that point. Okay va? So அந்த பாயிண்ட்ல அந்த வேவுக்கு இருக்கிற ஆம்ப்ளிடியூட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வேறு ஒமேகா இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதேமாதிரி நடுநடுவில் இதேமாதிரி சின்ன இங்கிலீஷ் லைன்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான மார்க் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் த ஈக்குவேஷன் 3 வித் ரெஸ்பெக்ட் டு டி.
ஸோ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா நம்ம? ஓகேவா? ஸோ psi is equal to psi naught e power minus I omega t. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ டோ psi டிவைட் பை டோ, ஓகேவா? ஸோ டோ psi டிவைட் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ psi naught இஸ் த ஆம்ப்ளிடியூட், ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூட்னால psi naught. ஸோ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் வரும். ஸோ அதனால் டீக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸோ மைனஸ் ஐ ஒமேகா இருக்குது. ஸோ அகைன் இ பவர் ஐ ஒமேகா டி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணோம்? ஸோ அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேவா? ஸோ அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள்? டோ ஸ்கொயர் psi டிவைட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அது அப்படியே ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே வரும். ஸோ மைனஸ் ஐ ஒமேகா அப்படியே தான் இருக்கும். இ பவர் ஐ ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அகைன் மைனஸ் ஐ ஒமேகா டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஸோ இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாமா? ஸோ டோ ஸ்கொயர் psi டிவைட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? psi naught மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா இன்ட்டு, ஓகேவா? ஸோ ஒமேகா இன்ட்டு ஒமேகா இஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஒமேகா ஸ்கொயர் இ பவர் ஐ ஒமேகா டி, இ பவர் ஐ ஒமேகா டி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஓகேவா, இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும்? ஸோ டோ ஸ்கொயர் psi டிவைட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் psi naught e power minus I omega t. So what is this term? இந்த term நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. This term is nothing but psi. This term is nothing but psi. Okay, so அப்போ this term is written as dou square psi divided by dou t square is equal to minus omega square psi. Okay, so minus omega square psi. Okay, this is your final expression for this. This is equation number 4 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஓகே, திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த டோ ஸ்கொயர் psi பை டோ டி ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் psiயை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம் இருக்குதுல்ல, ஸோ எங்கே, ஸோ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒன்று எழுதணும். ஓகேவா? ஸோ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த எழுதுறத நான் நீங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ substituting so equation 4 in, ஓகேவா, equation 2, so we get equation 4 in equation 2 we get, ஓகேவா, ஸோ எந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் டோ ஸ்கொயர் psi பை டோ டி ஸ்கொயர்? ஸோ அதை நான் இந்த சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ டோ ஸ்கொயர் psi டிவைட் பை டோ டி ஸ்கொயர் என்ன? ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் psi, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் psi. ஸோ அதை எழுதலாமா இந்த இடத்துல? ஸோ டெல் ஸ்கொயர் psi இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை வி ஸ்கொயர் இன்ட்டு psi. ஸோ இப்போ இந்த மைனஸ் டேர்மை நம்ம இந்த சைடு கொண்டு போகலாமா? ஸோ இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா del square psi plus omega square divided by v square psi is equal to 0. Psi is equal to 0. So this is approximately equation number 5. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி நோ தட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi nu. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi c by lambda. இந்த c வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட். ஓகேவா? அந்த பார்ட்டிக்கலில் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் c இஸ் ஈக்குவல் டு v. அதனால் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi v by lambda. ஸோ இப்போ இந்த ஒமேகா டிவைட் பை v இஸ் ஈக்குவல் டு 2 pi by lambda அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போது ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மேலே ஸ்கொயர் கீழே ஸ்கொயர் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4 pi ஸ்கொயர் டிவைட் பை லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ வி நோ தட், ஓகேவா, என்ன தெரியும்? ஸோ வி நோ தட்
we know that, so lambda is equal to h by mv. Okay, so we know that, so lambda is equal to h by mv. so இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா இல்லை அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் விவி கேன்சல் பண்ணிவிடுவீங்க, பட் ஆனால் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இது எத்தனை இந்த லேம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லேம்டா எத்தனை இந்த லேம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, so 4 pi square divided by h by mv whole square. So which implies that omega square divided by v square is equal to 4 pi square m square v square divided by h square அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இது திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சிங்கன்னா சப்ஸ்டியூட்டிங். ஓகேவா, சப்ஸ்டியூட்டிங். So substituting so equation 6 in equation 5. so we have, so இதுமே சிம்பிள் சென்டென்ஸில் தான் எழுதணும். ஓகேவா, ஸோ எங்கே எத்தனை போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஒமேகா ஸ்கொயர் வி ஸ்கொயரை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பார்த்துங்க இந்த ஒமேகா ஸ்கொயர் வி ஸ்கொயரை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபைனலி வி கெட். ஓகேவா, ஸோ ஃபைனலி வி கெட் நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர் பாருங்கள். ஸோ ஃபைனலி, ஸோ டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எஸ், ஸோ வாட் இஸ் திஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 7 ஆர் 8. ஸோ 7 நம்ம வச்சுப்போம் நம்ம. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இந்த இடத்துல நீங்கள் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் நீங்கள். ஸோ அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்க்கலாமா நம்ம அடுத்தது. ஸோ இப்போ நம்ம டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இஃப் E is the total energy, if E is the total energy of the particles அப்படின்னா V is the potential energy and half mv square is kinetic energy அப்படின்னா the total energy is equal to potential energy plus kinetic energy அப்படின்னு மாறும். So the total energy is represent for capital E, potential energy is represent for capital V plus kinetic energy என்னன்னு தெரிஞ்சு, ஸோ half mv square அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணும், ஸோ திஸ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா E மைனஸ் V இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ 2 இன்ட்டு E மைனஸ் V இன்ட்டு mv ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணால், ஸோ மல்டிப்ளையிங் ஸோ m ஆன் போத் சைட்ஸ். இதே மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், போத் சைட்ஸ். ஸோ எம்மால் 2 சைடும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். ஸோ 2 இன்ட்டு எம் இ மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர், லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதணும்னு பாருங்கள், லாஸ்ட் ஈக்குவேஷன் 7. ஓகேவா, ஸோ அடுத்த ஈக்குவேஷன்ஸ் என்னாச்சு, இது 8. ஸோ அகைன் சப்ஸ்டியூட்டிங் so equation 8 in equation 7. so we get, so இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும், ஸோ டெல் ஸ்கொயர் சை ஸோ ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர். அந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயருக்கு பதிலாக தான் நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு 2m e மைனஸ் வி இன்ட்டு சை இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கரெக்டாக, ஸோ டு ரீஅரேஞ்சிங் திஸ் எக்ஸ்பிரஷன், டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8 m பை ஸ்கொயர் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர். ஓகேவா, ஹெச் ஸ்கொயர் ஓப்பன் ப்ராக்கெட், so open bracket e minus v into psi is equal to 0. so this is your Schrodinger time
independent wave equation. So now இந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், ஸோ உங்களோட டைம் இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்குன்னு பாருங்கள். இதில் டைம்ன்ற டேர்மே உங்களுக்கு இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் this equation is represent for Schrödinger time independent wave equation for 3D. ஓகேவா? ஸோ ஃபார் 3D, ஏன்னா பிகாஸ் ஆஃப் we are using the del operator, Laplacian operator is the 3D. If you want the 1D box, ஓகேவா, Schrödinger time wave equation for 1D box அப்படின்னா dou square psi divided by dou x square plus 8m pi square divided by h square e minus b psi is equal to 0. Psi is equal to 0. ஓகேவா? ஸோ this is your 1D. ஓகேவா? this equation is 1D for Schrödinger time independent wave equations. ஓகேவா? ஸோ இதோட நிறுத்தலாம் நம்ம, ஓகேவா? ஸோ இதோட நிறுத்தலாம் நம்ம. ஸோ டு சிம்பிளிஃபை திஸ் எக்ஸ்பிரஷன், ஓகேவா? ஸோ இந்த மேலே இருக்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ we know that h cross is equal to h divided by 2 pi. h cross is equal to what? h by 2 pi. ஓகேவா? ஸோ h cross is equal to h by 2 pi. What is this h cross? h cross is nothing but reduced Planck's constant. ஓகேவா? Planck's constant, reduced Planck's constant. ஸோ இப்போ இந்த h cross is equal to h by 2 pi மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இப்போ h இருக்குது, பை ஸ்கொயர் இருக்குது, ஓகேவா? ஸோ 2, இந்த 2 மட்டும் இது பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும்னு பாரு. ஸோ h cross is equal to என்ன ஆகும்னு பாரு. ஸோ இந்த லாஸ்ட் டேர்ம், இந்த மேலே இருக்கிற டேர்ம், ஓகேவா? ஸோ இந்த டேர்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 8 வந்து 4 into 2 பிரிச்சுக்குங்க. ஏன்னா அப்போ தான் h ஸ்கொயர் பை ஸ்கொயர் 2 ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ என்னது, இந்த 8 வந்து இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 என்னன்னா 2 ஸ்கொயர் into 2 which means that 4 into 2 8, ஓகேவா? ஸோ இதேமாரி நீங்கள் பிரிச்சுக்குங்க. இதுமாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா இந்த 2 ஸ்கொயர் வந்து இந்த பை ஸ்கொயர் h ஸ்கொயர் போயிடும். ஸோ அப்போ h cross ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் டிவைட் பை 4 பை ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இதை மாற்றி எழுதலாமா நம்ம இந்த இடத்துல? ஸோ டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 2m, இந்த இடத்துல நான் வந்து 4 பை ஸ்கொயர் டிவைட் பை h ஸ்கொயர் e மைனஸ் v psi is equal to 0. நான் எதுவுமே பண்ணல பாருங்க, இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்க. நான் 4 into 2 8, ஓகே, ரிமைனிங் எல்லாம். ஸோ வாட் இஸ் திஸ் டேர்ம்? ஸோ திஸ் டேர்ம் இஸ் நத்திங் பட் நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் h cross ஸ்கொயர். ஸோ அப்போ ஃபைனலி டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 2m டிவைட் பை h cross ஸ்கொயர் e minus v psi is equal to 0. So this is also your Schrödinger time independent wave equations. புரியுதுங்களா? ஸோ இப்படியும் நீங்கள் எழுதலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம Schrödinger டைம் டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்திருக்குது, அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட்டிக்கல் இன் 1 dimensional பாக்ஸு, அது எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம் நம்ம, ஓகேவா? தேங்க்யூ.